ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகைः सा मे वसति जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தந்தைதாயாவானும் சார்கதீங்காவானும் அன்பமிலா இன்பம் காவானும் எந்த நுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு. கோவிலூர் சிதம்பர ஞானதேசிக சுவாமிகள் அருளிய லக்ஷணாவிருத்தி என்ற பிரம்ம நாமாவளி பிரம்ம லக்ஷணங்களை ஒன்றொன்றாக விவரித்து கொண்டு வருகின்றார். 68 பாடல்கள் பார்த்திருக்கிறோம். இதுவரைக்கும் பார்த்த பாடலுக்கும் அடுத்து இப்போ பார்க்க இருக்க பாடலுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த அடுத்து 4 பாடல்கள் 72 வரைக்கும் இதுவரைக்கும் ஆத்மாவினுடைய லட்சணத்தை, அதாவது நான் ஆத்மா என்று சொன்னார். நான் ஆத்மா என்று, ஆத்மாவாகிய நான் இப்படி இருக்கிறேன்னு சொன்னார். இந்த பாடல்லையும் அடுத்த பாடல்லையும் ஆத்ம ஞானியினுடைய சிந்தனை, ஆத்ம ஞானி தன்னை இப்படி கருதுகிறான் என்று. அகாமன் என்பது ஆத்ம ஞானி தன்னை அகாமனாக நினைப்பது. ஆத்மா அகாமன்னு சொல்லலை, ஆத்ம ஞானி ஆத்ம ஞானத்தினால தன்னை காமம் இல்லாதவன் என்று அவன் கருதுகிறான். அடுத்த பாடம் அப்படித்தான். லோபம் இல்லாதவன் லோபம் இல்லாதவன் என்று ஆத்ம ஞானி தன்னை கருதுகிறான். லோபம் இல்லை, காமம் இல்லை எனக்கு என்று அவன் சிந்திக்கின்றான். பாடலை படிக்கலாம். காமம் இல்லாதவன் அகாமன். மயிர் நகம் தோல் நீர் இரத்தமொடு கோழை சீமள ஜலம் தசை பீழையும் வழும்பு அஸ்தி சுக்கிலம் நரம்பு அழுக்காம் வேர்வை வனமில் குறும்பி ஆதி செயிருற்ற இவைகளை கேட்கினும் தொடுகினும் சீ என்ன அருவருப்பு தீண்டிடில் தானமே செய்ய வேண்டிடுதலால் சேர்கணில் கண்டவுடனே நயமிலா அருவருப்பு உண்ணி ஓக்காலத்தை நன்னலால் அருவருப்பு நாற்றமும் துர்க்கந்தம் ஆதலால் ஆக்ரானம் நன்னலில் அருவருப்பு வியமில் இவை உறும் வனிதைதனை மேவினால் நிந்தை வியாதி துன்புறுதலானும் மேவும் இத்தோஷம் எல்லாம் அறிந்து அதில் இச்சை விடுதலின் அகாமன் நாமே. மயிர் நகம் தோல் நீர் இரத்தமொடு கோழை சீமள ஜலம் தசை பீழையும் வழும்பு அஸ்தி சுக்கிலம் நரம்பு அழுக்காம் வேர்வை வனமில் குறும்பி ஆதி செயிருற்ற இவைகளை கேட்கினும் தொடுகினும்
சி என்ன அருவருப்பு தீண்டிடில் தானமே செய்ய வேண்டிடுதலால் சேர்க்கணில் கண்டவுடனே நயமிலா அருவருப்பு உண்ணி ஓக்காலத்தை நன்னலால் அருவருப்பு நாற்றமும் துர்க்கந்தம் ஆதலால் ஆக்ரானம் நன்னலில் அருவருப்பு வியமில் இவை உறும் வனிதைதனை மேவினால் நிந்தை வியாதி துன்புறுதலானும் மேவும் இத்தோஷம் எல்லாம் அறிந்து அதில் இச்சை விடுதலின் அகாமன் நாமே. மயிர் நகம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய குறைபாடை சொல்கிறார். உடம்பு மேலே தான் நமக்கு இன்னொரு உடல், ஒரு உடலில் இருக்கிற ஒரு ஜீவனுக்கு இன்னொரு உடல் மேல் ஆசையானது காமமானது வருகின்றது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை எவன் சிந்திக்கின்றானோ அறிகின்றானோ அவனுக்கு அந்த காமமானது போய்விடுகின்றது. மயிர் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகள், மயிர் நகம் தோல் நீர் இரத்தம் இரத்தமோடு கோழை சி மல ஜலம் தசை பீழை, கண்ணில் வர அழுக்குக்கு பீழைன்னு பேர், வழும்பு அஸ்தி எலும்பு அஸ்தினா எலும்பு, சுக்லம் நரம்பு, அழுக்காம் வேர்வை, வனமில் குறும்பி குறும்பி காதில் வர்ற அழுக்குக்கு குறும்பின்னு பேர், ஆதி செயிர் உற்ற இவைகளை கேட்கினும் தொடுகினும் சி என்ன அருவருப்பு. இதை பார்த்தாலும் கேட்டாலுமே தொட்டாலுமே நமக்கு அருவருப்பு தான் வருது. இது உடம்பை விட்டு வெளியே வந்துட்டா, உடம்புல இருக்குது, உடம்போடு இருக்கிற போது நமக்கு அது தெரியறதில்ல. உடம்பு விட்டு வெளியே வந்துட்டால் அது மலமாக இருக்கிறது. அதை பார்த்தாலுமே கேட்டாலும் தொட்டாலும், காதில் கேட்டாலுமே ஒரு மாதிரி இருக்குது, தொட்டாலும் அருவருப்பு, சீன அருவருப்பு வருகின்றது. தீண்டிடில் அறியாமல் தொட்டுட்டாக்கா உடனே தானமே செய்ய வேண்டிடுதல். தானமேனா அதை விடுவதற்காக ஸ்நானம் முதலானவைகளை செய்ய வேண்டிடுதலால் அது சுத்தம் பண்ணி கொள்கிறோம். இப்படி இருக்கிறதுனால அதுக்கப்புறம் சேர்க்கணில் கண்ட உடனே, இதெல்லாம் பார்த்த உடனே, நயமிலா அருவருப்பு உண்ணி ஓக்காலத்தை நன்னலால், அது பார்த்த கண்ணால் அதை பார்த்தோம்னாக்கா அதனால் ஒரு ஒக்காலம்ங்கிறது வாந்தி எடுக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வர்றது, அது வருகின்றது. நாற்றமும் துர்க்கந்தம் ஆதலால், அதில் இருந்து ஒரு கெட்ட நாற்றமானது வருகின்ற பொழுது அதையும் சகித்து கொள்ள முடியவில்லை. ஆதலால் துர்க்கந்தம், அந்த நாற்றம்ங்கிறது வாசனை, அந்த வாசனை எப்படி இருக்குது, துர்க்கந்தம்னா கெட்ட நாத்தமாக இருக்கின்றது. ஆதலால் ஆக்ரானம் நன்னலில் அருவருப்பு, அந்த துர்வாசனையை மூக்கு கிரகிக்கிறதுனால அதில் அருவருப்பு வருது. வியமில் இவை உறும் வனிதைதனை மேவினால், இப்படி இருக்கக்கூடிய இவைகளை சிறப்பு, வியமில்னா வியப்பு இல்லாத சிறப்பு இல்லாத இவைகளை அடைகின்ற பொழுது, வனிதைன்னு பெண்ணை சொல்கிறார், பெண் ஆண் எல்லாமே, ஒரு உடல்னா ஆண் உடல் இல்லையான்னு எல்லா உடம்புலையும் அப்படி தான் இருக்குது. அதனால் இதை அடைகின்ற பொழுது ஆண் பெண்ணையோ பெண் ஆணையோ விரும்பினால் அந்த உடம்புல இருக்கிறது இதுதான். அது உடம்புக்குள்ளே நல்லா பேக்கப் பண்ணி இருக்கிற வரைக்கும் தெரியலை, உடம்புக்குள்ளேருந்து வெளியே வந்தாக்க இதுதான் அதனுடைய சொரூபம். நமக்கு தன்னா நம்ம அருவருப்பானது வந்து விடுகிறது. பார்த்தாலோ கேட்டாலோ தொட்டாலோ நுகர்ந்தாலோ அருவருப்பானது வருகின்றது. அதனால் அப்படி இருக்கக்கூடிய உடலை மேவினால், அதை அடைந்தால், நிந்தை வியாதீனா துன்புறுதலாலும், நிந்தை தவறான ஒரு சேர்க்கை இருந்தால் அதனால் நிந்தை, சமூகத்தில் நிந்தை ஏற்படுகிறது, உடம்புல வியாதி முதலானவை வருகின்றது, துன்பமானது வருகின்றது. அதனால் மேவும் இத்தோஷம் எல்லாம் அறிந்து, இதெல்லாம் இந்த உடம்பினுடைய குறைபாடுகள் என்று அறிந்து, உடம்புல இருக்கிறது இதுதான், அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை, இதுதான் இருக்கின்றது. இத்தோஷம் எல்லாம் அறிந்து அதில் இச்சை விடுதலின், அதில் இருக்கக்கூடிய ஆசையை நான் விட்டு விட்டதினால் அகாமன் நாமே, நான் காமம் நீங்கியவன். துக்க தோஷ அனுதர்சனம்ங்கிறாரே, ஜென்ம மிருத்தி ஜராவியாதி துக்க தோஷ அனுதர்சனம்ங்கிறார். அப்போ தோஷங்களை பார்க்கறதுனால நமக்கு அதில் வைராக்கியமானது ஏற்படும். அதனால் இந்த விவேகம், உடம்பினுடைய சொரூபம் என்ன, உடம்பினுடைய தன்மை என்னன்னு ஆராய்ந்து பார்த்தா இல்லை மலம் தவிர வேற ஒன்றும் இல்லை.
மலம் ஊறி தெதும்பும் பாண்டம்னா அப்படி தான் இருக்கும் உடம்பு. அப்படியானதாக தான் இருக்கின்றது. அதை நினைக்கிற பொழுது, அறிகின்ற பொழுது அக்காமன். அதனால் காமத்தை விட்டவன் நான், காமம் நீங்கியவன் நான் ஒரு முமுட்சு, ஒரு ஞானி நினைக்கின்றான். அதனால் அதில் மீண்டும் காமம் வராதுன்னு, அதில் காமம் வந்து அதில் யோசித்து பார்த்தா போயிடும். காமன் நாமே. அடுத்த பாடல் அலோபன். லோபம் இல்லாதவன் அலோபன். லோபம்னா பேராசை, பொருட்பற்று, பேராசைக்கு லோபம்னு பேர். தேகி என்று கேட்டு வந்த பேர்கள் தமக்கு இல்லை எனாது எந்த நாளும் சோகமின்றி கொடுப்பவனே ஈகை உடை. ஈகையோடு நிறுத்திக்கிறது நல்லது. சோகமின்றி கொடுப்பவனே ஈகை உடையோன் என்னச் சொல்வர். ஞானி தாகமின்றி தனதிடத்து உள்ளவைகளையும் தன்னையுமே தனையுற்றோர்கட்கு ஈகையினால் நாம் மிகவும் அலோபன் என அனுதினமும் எண்ணுவாயே. தேகி என்று கேட்டு வந்த பேர்கள் தமக்கு இல்லை எனாது எந்த நாளும் சோகமின்றி கொடுப்பவனே ஈகை உடையோன் என்னச் சொல்வர். ஞானி தாகமின்றி தனதிடத்து உள்ளவைகளையும் தன்னையுமே தனையுற்றோர்கட்கு ஈகையினால் நாம் மிகவும் அலோபன் என அனுதினமும் எண்ணுவாயே. தேகி, தேகினா கொடு அப்படிங்கிறார் சம்ஸ்கிருத வார்த்தை. தேகி, தேகி ஹா, தேகி கொடு, எனக்கு கொடு என்று கேட்கிறான். இறந்து வந்து கேட்கிறார்கள், எனக்கு இது இல்லை கொடு என்று கேட்கிறார்கள். கேட்டு வந்த பேர்கள் தமக்கு, யார் கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு இல்லை எனாது எந்த நாளும் சோகமின்றி கொடுப்பவனே ஈகை உடையோன் என்ன சொல்வர். தன்னிடம் கேட்டு வரலவர்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கிறவன் தான் ஈகை உடையவன், அவன் தான் கொடையாளி. அது இல்லாதவன் லோபன், அதை சொல்லலை. அது கொடுக்கிற மனசு இல்லாதவன் இருந்தாலும் கொடுக்க மனது இல்லாதவனுக்கு லோபம்னு பேர். ஏன்னா அவனுடைய பொருட்பற்றுனால, அந்த பொருள் மேலே இருக்க அதீதமான பற்று, கொடுத்தா நமக்கு குறைஞ்சி போயிருமே அப்படிங்கிற அந்த அபிமானம், அதுதான் லோபம். அதுக்கு பேர் தான் லோபம்னு பேர். பொருள் மேலே இருக்கக்கூடிய பற்று. காமங்கிறது இல்லாததை அடைய விரும்புகிறது காமம். அது தடைப்படுகின்ற பொழுது குரோதமாகுது. ஏற்கனவே நம்மிடம் இருக்கக்கூடிய பொருள், அதை கொடுக்க மனம் இல்லாமல் அதன் மேலே இருக்கக்கூடிய அதீத பற்று, அதை நம்மை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறது லோபம். ஆனால் கொடையாளி இருக்கிறத இல்லை என்று கேட்பவர்களுக்கு சந்தோஷமாக கொடுக்குறான், சோகமின்றி, அழுது புலம்பிட்டு கொடுக்காம மகிழ்ச்சியாக கொடுக்குறான். சோகமின்றி கொடுப்பவனே ஈகை உடையவன் என்று சொல்வார். அவன் தான் ஈகை உடையவன். இல்லாதவன் லோபன் பேரு. ஞானி, ஆத்ம ஞானம் உடையவன் தாகம் இன்றி தனதிடத்து உள்ளவைகளையும், தனக்கு இது வேண்டும் என்ற ஒரு தாகமானது ஞானியினிடத்தில் இல்லை. அவன் நிறைவுடையவனாக இருக்கின்றான். அதனால் அவனிடத்தில் என்ன பொருள் இருந்தாலும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறானே ஒழிய அது இருந்தால்தான் எனக்கு நிம்மதி சந்தோஷங்கிறது ஞானியிடத்தில் இல்லை. அதனால் அது வேண்டும் என்றோ, அது இருந்தே ஆக வேண்டும் என்றோ அந்த தாகம், அந்த தவிப்பு ஞானிக்கு இல்லை. ஏன்னா அது இல்லாமலே ஆத்மா நிறைவானதுங்கிற ஞானத்தினால அவன் மனதில் உணர்வு உடையவனாக இருக்கின்றான். அதனால் தனதிடத்து உள்ளவைகளையும், யார் வந்து கேட்டாலும் தன்னிடத்தில் உள்ளவைகளையும், தன்னிடத்தில் என்ன இருக்கோ அதை அவன் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கின்றான். அப்புறம் தன்னையுமே தன்னை உற்றோர்க்கு, தன்னை அடைந்தவர்களுக்கு, சிஷ்யர் முதலானவர்களுக்கு தன்னையுமே கொடுக்குறான். தன்னுடைய ஞானம் முதலான அனைத்தையும் அவன் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான். அதில் எவ்வளோ உடல் நோய் முதலானவை இருந்தாலும் கேட்பவர்களுக்கு இல்லைன்னு கொடுக்கிறான். எப்பொழுதும் ஞானத்தை எடுத்து சொல்வதற்கு தயங்குவது இல்லை, கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதனால் தன்னுடைய உடலையும் கூட கொடுக்க தயாராக அவன் இருக்கின்றான். அப்படி கொடுக்கறதுனால, அந்த தன்மை இருக்கிறதுனால நாம் மிகவும் அலோபன் என அனுதினமும் எண்ணுவாயே. அதனால் நாம் ஆத்ம ஞானின, நாம லோபம் இல்லாதவன் என்று
எண்ண வேண்டும் என்று தியானிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அல்ல ஸ்தித பிரஜ லட்சணம் படிக்கிற பொழுது முமுட்சுவாக இருக்கிறவனுக்கு அது சாதனை, ஸ்தித பிரஜனுக்கு அது இயல்பாக சுபாவமாக இருக்கும். முமுட்சுவாக இருக்கிறவனுக்கு அது படிக்கிற பொழுது நாம் அந்த பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும், அந்த குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும்ங்கிறது தான் அவனுக்கு சிந்தனை. அதனால் நிதித்தியாசன காலத்தில் நம்ம இதை இவ்வாறு சிந்திக்க வேண்டும். நான் லோபன், எனக்கு எதுவும் கண்டிப்பாக இருந்தே ஆகணுங்கிறது இல்லை, அது இருந்தால் தான் எனக்கு நிம்மதி மகிழ்ச்சிங்கிறது எனக்கு இல்லை. நான் நிறைவாக இருக்கின்றேன், ஆத்மா நிறைவானது, நான் எப்பொழுதும் நிறைவானவன் என்ற அந்த பூர்ண எண்ணம் உணர்வு மனதில் இருந்தால் எதையும் கொடுக்கிறான். லோபம் இல்லாமல் எதையும் நான் தன்னுடைய உடலையும் அவன் கொடுக்கின்றான், கொடுக்க தயாராக இருக்கின்றான். அலோபன். அதுக்கப்புறம் உன்னதன். அதிகமதாம் ஜீவனினும் மூலதேகம் அதிகம் சுக்க உடல் தூளதேகம் அதிகம் பஞ்சபூதம் அதிகம் மாயை அதிகம் ஈசன் அதிகம் பிரம்மம், இந்த பிரம்மமே நாம் ஆனதனால் நாம் அவைகள் அனைத்தினுந்தான் அதிகம் நமிலும் அதிகம் இல்லாததாலே அமர் நாமே உன்னதன் என்று அறிந்து கொள்ளே. அதிகமதாம் ஜீவனினும் மூலதேகம் அதிகம் சுக்க உடல் தூளதேகம் அதிகம் பஞ்சபூதம் அதிகம் மாயை அதிகம் ஈசன் அதிகம் பிரம்மம், இந்த பிரம்மமே நாம் ஆனதனால் நாம் அவைகள் அனைத்தினுந்தான் அதிகம் நமிலும் அதிகம் இல்லாததாலே அமர் நாமே உன்னதன் என்று அறிந்து கொள்ளே. அதிகமதாம் ஜீவனினும் மூல தேகம், மூல தேகம்ங்கிறது காரண சரீரம். அதிகமதாம், இந்த ஜீவனை விட, ஜீவன் நான்கிற அகங்காரத்தை விட காரண சரீரம் அதிகம். அதிகம்னா அதற்கு மேலானது, அதற்கு மேலாக இருப்பது. அதிகம் சுக்க உடல், அந்த காரண சரீரத்தை விட அடுத்தபடி மேலாக இருப்பது சூக்ஷ்ம சரீரம். உடல் தூள தேகம் அதிகம், சூக்ஷ்ம சரீரத்துக்கு மேலே இருக்கிறது ஸ்தூல சரீரம். அதிகம் பஞ்சபூதம், அதுக்கு மேலே இருக்கிறது பஞ்சபூதங்கள். அதிகம் மாயை, அதை விட அந்த பஞ்சபூதங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய மாயையானது அதை விட மேலாக இருக்கின்றது. அதிகம் ஈசன், அந்த மாயையை தன்னுடைய வசத்தில் வைத்திருக்கக்கூடிய மாயாவியாகிய ஈசன் அதை விட மேலானவராக இருக்கின்றார். அதிகம் பிரம்மம், அந்த ஈசனுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மம் அதை விட மேலானதாக இருக்கின்றது. அத்தகைய பிரம்மமே நாம், அத்தகைய பிரம்மமே இந்த சரீரத்தில் சாட்சியாக ஆத்மாவாக இருக்கின்றது. ஆகவே அதுவே நாம் ஆனதனால், இவ்வாறு இருப்பதினால் நாம் அவைகள் அனைத்தினுந்தான் அதிகம், இவை எல்லாவற்றையும் விட மேலாக இருப்பவன் பிரம்மமாகிய ஆத்மாவாகிய நாம். நமிலும் அதிகம் இல்லாததாலே, நம்மை விட மேலானது இதற்கு மேலே, இதுக்கும் அதிகம்னு சொல்வதற்கு இன்னொன்று இல்லை, இதுதான் இருக்கிறதுலையே மேலானது. அப்படி நாம் இருக்கின்ற காரணத்தினால் அமர் நாமே உன்னதன் என்று அறிந்து கொள்ளே. உன்னதன் என்று அறிந்து கொள்வாயாக, நானே உன்னதன், மேலானவன், அனைத்திற்கும் மேலானவன் என்று அறிந்து கொள்வாயாக. நான் உன்னதன் என்று தியானம் செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்கின்ற ஆத்மா பிரம்மம் என்று தியானிக்க வேண்டும். அடுத்த லட்சணம் அக்ரோதன்.
குரோதம் இல்லாதவன் அக்ரோதம். கண்மமொடு கர்த்தாவினிடம் அதாயும் கருது பஞ்சபூதங்களிடம் அதாயும் தொன்மை சுகதுக்கம் அவை வரினும் சுற்றம் சோரருடன் மிகும் அரசர் ஜனங்கள் தேகம் வன்மை பசு புன் மிருக செந்து பீடை வகை வகையாய் அநேக விதம் வந்த போதும் மின் மனதில் தாக்கினும் நம்மிடத்தில் தாக்கா விதமதனால் அக்ரோதன் நாம் என்று ஓர்வாய். கண்மமொடு கர்த்தாவினிடம் அதாயும் கருது பஞ்சபூதங்களிடம் அதாயும் தொன்மை சுகதுக்கம் அவை வரினும் சுற்றம் சோரருடன் மிகும் அரசர் ஜனங்கள் தேகம் வன்மை பசு புன் மிருக செந்து பீடை வகை வகையாய் அநேக விதம் வந்த போதும் மின்மனதில் தாக்கினும் நம்மிடத்தில் தாக்கா விதமதனால் அக்ரோதன் நாம் என்று ஓர்வாய். நமக்கு துன்பம் படுத்துவதற்கு உண்மையில் ஒன்றும் இல்லை. மனதில் துன்பம் ஏற்பட்டாலும் மனதிற்கு வேறாக ஆத்மா சாட்சி இருக்கின்றது. அதனால் வெறுப்பதற்கு கோபம் கொள்வதற்கு ஒன்று இல்லை. கண்மமொடு கர்மத்தோடு கர்த்தாவினிடம் அதாயும் கருது பஞ்சபூதங்களிடம் அதாயும் தொன்மை சுக துக்கம் அவை வரினும். தொன்மைனா காலகாலமாக மிக பழமையானதாக தொன்று தொட்டு சுகதுக்கமானது வந்து கொண்டிருந்தாலும் இந்த கர்த்தாவிடம் அந்த கர்த்தா அவைகள் அது அந்த கர்த்தா இருந்து அனுபவிக்கிறதுக்கான பஞ்சபூதங்கள் இதெல்லாம் மாறி மாறி வந்து அதனால் சுகதுக்கங்கள் வந்தாலும் அவை வரினும் சுற்றம் சோரருடன் சுற்றம் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் சோரர் திருடருடன் மிகும் அரசர் ஜனங்கள் தேகம் வன்மை பசு புன்மிருக ஜந்து பீடை வகை வகையாய் அநேக விதம் வந்த போதும் இப்படி எண்ணற்ற சரீரங்கள் வந்த போதும் திருடர் மாதிரியான ஒரு சரீரம், ராஜ சரீரம், அப்புறம் சாமானிய ஜனங்கள் மக்களுடைய சரீரம், வன்மை பசு நல்ல வலிமை மிக்க மிருகம், புன்மிருகம் ஜந்து பீடை கொடுமையான மிருகங்கள், புன்மை மிக்க மிருகங்கள், ஜந்துக்கள், பீடை வகை வகையாய் இப்படி எண்ணற்ற சரீரங்களை எடுத்து வகை வகையாய் அநேக விதம் வந்த போதும் என்னது சுகதுக்கம் வந்த போதும் அந்தந்த சரீரத்தில் ஒவ்வொரு விதமான சுகதுக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் சுகதுக்கம் அவை அது இங்கே சேர்த்துக்கணும். அநேக விதம் சரீரங்கள் வந்த போதும் அந்த சரீரத்தில் பீடை வந்த போதும் புன்மிருக ஜந்து பீடை வகை வகையாய் அநேக விதம் வந்த போதும். பீட்டான துன்பம் சம்ஸ்கிருத வார்த்தை தான். அதில் இந்த பீட்டைன்னு தமிழில் பீடைன்னு சொல்கிறோமே, பீட்டா அப்படிங்கிறது துன்பம் தான். இப்படி பல சரீரங்களை எடுத்துக்கொண்டு அதில் பலவிதமான துன்பங்கள் வந்த போதும் மின் மனதில் தாக்கினும் அது உடம்பை தாக்குகின்றது, உடலை தாக்குகின்றது, அப்புறம் மின்னல் போற சஞ்சலமாக இருக்கக்கூடிய மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அப்படி மனதை தாக்கினாலும் உடலை தாக்கினாலும் மனதை தாக்கினாலும் நம்மிடத்தில் தாக்காவிதம் அது ஆத்மாவாகிய என்னை ஒரு விதத்திலும் தாக்காது. அதனால் ஆகவே அந்த காரணத்தினால் அக்ரோதன் நாம் என்று ஓர்வாய். அதனால் நான் குரோதம் வெறுப்பு கோபம் கொள்வதற்கு இல்லைன்னா எந்த துன்பங்கள் வந்தாலும் அது பிராரப்தத்தினால வருது, சரீரத்துக்கு வருது, மனதுக்கு வருது. அது என்னுடையது அப்படின்னு நினைக்கிற பொழுது தான், அதில் அதீத அபிமானம் இருக்கிற பொழுது தான் நமக்கு அதிகமான கோபம் வருது.
எனக்கு தமக்கு துன்பத்தை தருபவர்கள் மேலே கோபமானது வருகின்றது. துன்பம் சரீரத்துக்கு துன்பம் சரீரத்துக்கு தான், மனதுக்கு சரீரத்துக்கு தான் அது செய்த வினைப்பயன் மற்ற உயிர்கள் மூலமாக நமக்கு வருகின்றது. அதெல்லாம் ஒரு ஹேத்து தான், காரணம்தான். நம்ம செய்த வினைப்பயன் தான் அவர்கள் மூலமாக மற்ற உயிர்கள் மூலமாக அல்லது உடல் மூலமாக நமக்கு வருகின்றது. அதனால் ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு எப்படி துன்பம் வந்தாலும் அது நாம் செய்த வினைப்பயன். வினைப்பயன் செய்தது எது? சரீரம் தான் செய்தது. சரீரம் மனசு தான் செய்தது. அது அதற்கான பலனை அனுபவிக்கின்றது. ஆகவே அது என்னுடையது இல்லை என்ற எண்ணம் இருந்தால் குரோதமானது வராது. அதனால் நம்மிடத்தில் தாக்காவிதம், அது எந்த விதத்திலும் நம்மை தாக்காது, என்னை தாக்கவில்லை. ஆகவே எனக்கு குரோதம் என்பது இல்லை. யாரு மேலேயும் குரோதம்ங்கிறது யாரு மேலேயும் வெறுப்பு என்பது இல்லை. என்ன சாதாரணமாக அஜ்ஞானத்தில் இருக்கிற பொழுது யாராவது நமக்கு கெடுதல் பண்ணால் உடனே வெறுப்பானது வருகின்றது, கோபம் வருது, அவனை எப்படியாவது பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ அது சரீரத்துக்கு எனக்கு இல்லைங்கிற பொழுது யாரையும் வெறுப்பதற்கு இல்லை. அதனால் அது இறைவன் கொடுக்குற சோதனை என்றோ அல்லது பிராரப்தம், சரீரம் செய்தது, சரீரம் அனுபவிக்கின்றது, ஆத்மாவாகிய எனக்கு அது இல்லைன்னு எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறான். அந்த குரோதம்ங்கிறது வெறுப்புங்கிறது வருவது இல்லை. எதிர்வினை ஆற்றாமல் இருக்கிறதுனாக்கா அவர் தாக்குனா தான் தடுத்து கொள்றதுங்கிறது இருக்கலாம், அது கூட இல்லாமல் இருக்கலாம். அது மனசு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து. மனது சமாதியில் இருந்தார்னா, அவர் எங்கேயோ சமாதியில் இருந்தாருனாக்கா சரீரத்துக்கு எது பண்ணாலும் அவருக்கு ஒன்றும் தெரியலேனா. சதாசிவ பிரம்மேந்திரால் கதையெல்லாம் படிக்கிற போது அப்படி போகிற பொழுது எவனோ வந்து கையை வெட்டிட்டானா, அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்தார். அப்போ அவர் சரீரத்தை பற்றிய உணர்வு இல்லை, அதனால் தனக்கு ஒரு கெடுதல் செய்திருக்கிறான்கிற எண்ணமும் இல்லை. அதனால் அவன் மேலே வெறுப்பு இல்லை. அல்லது சமூகத்தில் இருந்து நம்ம காரியங்கள் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது யாராவது கெடுதல் பண்ணாங்கன்னா அவன் மேலே தனிப்பட்ட முறையில் வெறுப்பு வருவது இல்லை. அவன் அறியாமல் ஒரு தவறு செய்திருக்கிறான், அவன் செய்த அந்த தவறு அவனே தவறு கிடையாது. ஒரு மனிதன் தவறு பண்ணால் அவன் மொத்தமே தப்பான ஆளுன்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். அவன் அந்த விஷயத்தில் தவறு பண்ணியிருக்கிறான், நமக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை வைத்திருக்கிறான். அது நியாயமாக இருக்கலாம், அநியாயமாக இருக்கலாம். நாம் நம்ம பக்கம் நியாயத்தை எடுத்து சொல்லலாம், எடுத்து சொல்லி அவனுக்கு புரிய வைக்கலாம், இல்லை சொல்லாமலே விட்டுறலாம். நமக்கு தெரியும் நம்ம சரியாக இருக்கிறோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அதனால் பேசாமல் மௌனமாக பொறுமையாக சகிப்புத்தன்மை, பொறுமை அப்படின்னு திதிக்ஷாவுக்கு வந்த சோதனை அப்படின்னு எடுத்துக்கொண்டு பொறுமையாக இருக்கிறதுன்னு. அதனால் இப்படியெல்லாம் மனதை சித்த சமாதானம், இந்த நியாயங்கள் எல்லாம் சொல்லி சித்தத்தை சமாதானமாக வைத்து கொள்ளுதல். அதற்கு மேலே ஆத்ம ஞானம் இருந்தால் ஆத்மாவுக்கு இது எதுவும் இல்லை, ஆத்மாவை எந்த விதத்தில் யாரும் துன்புறுத்த முடியாதுங்கிறதுனால யார் மேலேயும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் குரோதம், வெறுப்பானது ஏற்படுவது இல்லை. ஆகவே நான் வெறுப்பு இல்லாதவன், எனக்கு இந்த உலகத்தில் எந்த ஜீவராசியிடத்திலும் யாரிடத்திலும் வெறுப்பு என்பது இல்லை என்று சிந்திப்பாய். ஆகவே இவ்வாறு சிந்திக்க வேண்டும். ஏன்னா இந்த வெறுப்புங்கிறத நமக்கு எல்லாத்துக்கும் மூலமாக காரணமாக இருக்கின்றது. அது வாசனை பலமாக இருக்குது. அப்போ அந்த வாசனையை போக்கிக் கொள்வதற்கு எனக்கு வெறுப்பு இல்லை, யார் மேலேயும் வெறுப்பு இல்லை என்று தியானம் செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். இப்படி 72 பாட்டாக இருக்குது. ஆரம்பிக்கிற போதே போட்டிருந்தார் நிதித்தியாசன யுக்தின்னு இருந்தது. முதல் 72 பாடல்கள் நிதித்தியாசன யுக்தி என்றும், மீதம் இருக்கக்கூடிய 73வது பாடல்லேருந்து சமாதி யுக்தி என்று 2 பிரிவாக நூல் இருக்குது. இனிமேல் பார்க்க போகிறது சமாதி யுக்தி. நிதித்தியாசன யுக்திக்கும் சமாதி யுக்திக்கும் என்ன வித்தியாசம்னா, எல்லாமே பிரம்மநாமம் தான், பிரம்ம லட்சணம் தான். ஆனால் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் நிஷேத குணம், விகாரம் இல்லை, குணம் இல்லை அப்படின்னு இல்லை, எதெல்லாம் இல்லைங்கிறது சொல்லப்பட்டது. இதெல்லாம் என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சரீர தர்மங்கள், இந்த பஞ்சபூத தர்மங்கள் என்று இந்த சரீரத்தை மையமாக கொண்டு இதெல்லாம் எனக்கு இல்லை என்று இல்லைன்னு நிஷேத குணம் சொல்லப்பட்டது. இப்போ நேரடியாக ஆத்ம குணமானது சொல்லப்படுகின்றது. அதனால் இதுக்கு விதி குணம்னு பேர். இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு கைவல்ய நவனியத்தில் 2 பாட்டு இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அதனால் ஆத்ம லட்சணத்திலேயே விதி குணங்கள் நிஷேத குணங்கள் என்று. கைவல்ய நவனியத்தில் சந்தேகம் தெளிதல் படலத்தில் 136வது பாடல்.
நித்தியம் பூரணம் ஏக்கம் பரமார்த்தம் பரபிரம்மம் நிதானம் சாந்தம் சத்தியம் கேவலம் துரியம் சமம் திருக்கு கூட்டஸ்தன் சாட்சி போதம் சுத்தம் இலக்கியம் சனாதனம் ஜீவன் தத்துவம் விண் ஜோதி ஆத்மா முத்தம் விபு சூக்குமன் என்று இவ்வண்ணம் விதி குணங்கள் மொழியும் வேதம். இல்லை, நேரடியாக ஆத்மா லட்சணத்தை ஆத்மா இப்படிப்பட்ட நித்தியமானது, அது பூர்ணமானது, ஏக்கமானது, பரமார்த்தமானதுன்னு இப்போ அப்படித்தான் பார்க்க போகிறோம். முதல் லட்சணமே இதில் சமாதி யுக்தியில் நித்தியம்தான் ஆரம்பிக்குது. இந்த லட்சணங்களுக்கெல்லாம் விதி குணங்கள்னு பேர். அதுக்கப்புறம் அச்சலம் நிரஞ்சனம் அமிர்தம் அப்பிரமேயம் விமலம் வச்சனாதீதம் அஜடம் அனாமயம் அசங்கம் அதுலம் நிரந்தரம் அகோச்சரம் அகண்டம் அஜம் அனந்தம் அவிநாசி நிர்குணன் நிஷ்கலன் நிரவயவம் அனாதி அஷரீரம் அவிகாரம் அத்விதம் என விலக்கு ஆம் அநேகம் உண்டே. இது விலக்கு குணங்கள். சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் நிஷேத குணங்கள். அடுத்த பாட்டில் சொல்கிறார், இந்த வகை விதி விலக்கு குணங்கள் நன்றாய் சேர்ந்து ஒருமித்து எல்லாம் கூடி சொன்ன பொருள் ஒன்றன்றி இரண்டு இல்லை. ஒரு பொருளை சொல்லும் சொற்கள் பின்னபதம் ஆம், அதனால் சத்தாதி குணப்பொருளாம் பிரம்மம் ஏக்கம். அன்ன பொருள் ஒருமை அறிந்து அகண்ட பரிபூரணமாய் ஆவாய் நீயே. அதுக்கு ஒரு சிஷ்யன் கேள்வி கேட்குற, அதையும் பார்த்துட்டு முடிச்சிடுவோம். நிர்குண வத்துவின் குணங்கள் உரைப்பது தாய் மலடி எனல் நிகர் எண்ணாதே. சிஷ்யன் இப்படி ஒரு கேள்வி கேட்பான்னு குருவா சொல்லிடுறார். நிர்குணம்னு சொல்லிட்டு அதில் 100 குணம் சொன்னான் நியாயமான பேர். அது நிர்குணம் அப்படின்னு லட்சணம், முதல் லட்சணம், அதுக்கு எந்த குணமும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அதில் விதி குணம் நிஷேத குணம்னு இத்தனை குணம்னு சொன்னாக்கா அது எப்படி இருக்குனாக்கா, தாய் மலடி எனல் நிகர், என்னுடைய அம்மா மலடின்னா சொல்ல முடியும். அப்படி ஒருவன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படின்னா இவனே இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா இவன் வளர்ப்பு மகன் அர்த்தம். என்னுடைய அம்மா மலடினாக்கா அது உண்மை கிடையாது, உண்மையாக இருக்க முடியாது. இவன் இருந்தாக்கா அம்மா மலடியாக இருக்க முடியாது, அம்மா மலடியாக இருந்தால் இவன் இருக்க முடியாது. அதனால் ஒருவன் நான் ஊமைன்னு சொல்கிற மாதிரி. இன்னொரு உதாரணம் சொன்னால், நான் ஊமை, நான் இன்றைக்கு மௌன விரதம் அப்படின்னு வாயை திறந்து சொன்னார்னா நல்லா மௌன விரதம் இருக்கிறாருன்னு புரிந்து கொள்ளலாம். அப்போ இது முரண்பாடு. இது முரண்பாடு. அதுதான். அதனால் நிர்குண வஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நிர்குண வஸ்துவின் குணங்கள்னா அதுலேயும் விதி குணங்கள் நிஷேத குணங்கள்னு சொன்னால் இது சரியான இது மாதிரி இந்த மலடி தாய் மலடி என்னல் நிகர் எண்ணாதே, அது மாதிரி இது இருக்கே அப்படின்னு நினைக்காத. சத்குணனே வத்து நிலை உரையாமல் அறிய வல்ல சதுரர் உண்டோ. இது ஒரு வஸ்துவை தெரிந்து கொள்ளணும்னா அதனுடைய ஏதாவது ஒரு தன்மையை சொல்லணும்ல, அதை சொல்லாமல் எப்படி அதை தெரிந்து கொள்ள முடியும்? அதற்காக நற்குண வேதங்கள் இந்த ஜீவன் முக்தி பெற பிரம்ம ஞானம் தோன்ற, இந்த ஜீவன் முக்தி பெறுவதற்காக அதற்கான பிரம்ம ஞானம் தோன்றுவதற்காக வேதங்கள் சொற்குணங்கள் பிரம்மத்தின் குணங்கள் அன்று பிரம்மமாம் சொரூபம் தானே. அதனால் இதெல்லாம் குணம் அல்ல, சொரூபம். அந்த சொரூபம் இதெல்லாம் அதனுடைய சொரூபம். நிஷேதமாக சொல்கிறதெல்லாம் அது இல்லை, அனாத்மா மாதிரி இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்காக. ஏன்னா அனாத்மாவில் என்னெல்லாம் தோஷங்கள் இருக்கோ அது நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஆத்மா இல்லை, அதற்கு வேறானதுன்னு காட்டுவதற்காக அது நிர்விகாரம்னா. அனாத்மா சரீரம் சவிகாரம்னு நமக்கு தெரியும். ஆத்மா அப்படி அல்ல, அது நிர்விகாரம் என்று ஒன்றொன்றும் ஆத்மாவிலிருந்து அந்த அனாத்மாவிலிருந்து விலக்கி ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த சரீரத்தையே அனாத்மாவையே நான் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவனுக்கு அது நான் இல்லைங்கிற எண்ணம் வருவதற்காக அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் சொல்லி ஆத்மா இப்படிப்பட்டது அல்ல, இதற்கு வேறானது என்று முதல்ல நிஷேத குணம் சொல்லுது. அதுக்கப்புறம் ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா நேரடியாக அது நித்தியம் பூர்ணம் ஏக்கம் என்று லட்சணம் சொல்லுது. அதனால் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஆமாம் நிஷேத குணம். இனிமேல் பார்க்க போகிறது விதி குணம்.
அதனால் நிதித்தியாசன யுக்தி, இது சமாதி யுக்தி. நிதித்தியாசனத்தில் நிஷேதம், இதெல்லாம் நானல்ல, உடம்பு நானல்ல, மனது நானல்ல, புத்தி நானல்ல, பஞ்சபூதங்கள் நானல்ல, இந்திரியங்கள் நானல்ல, நான் பிறப்பு இறப்பு உடையவன் அல்ல, அப்படியெல்லாம் முதல்ல சிந்தனை பண்ணி இதெல்லாம் நீக்கணும். அதற்கப்புறம் நான் ஆத்மா என்று ஆத்மாவை தொடர்ந்து ஆத்ம லக்ஷன் நித்தியன் என்று சிந்தனை பண்ணுறதுனால மனது அதிலேயே ஒருமுகப்படி இதிலிருந்து விலகிறதுக்காக முதல்ல இதெல்லாம் நான் அல்லவோ அனாத்மாவிலிருந்து மனதை விலக்குவதற்காக முதல்ல நிதித்தியாசன யுக்தி. அப்புறம் விலகட மனது சொரூபத்திலேயே ஒடுங்குவதற்காக சமாதி யுக்தி. இந்த விதி குணங்கள் சொல்லப்படுகின்றது. அப்படி சிந்தனை பண்ணணும். படிக்கலாம். பாட்டு 73வது பாடல். பிரிவுறும் தேசத்தும் எக்காலத்தும் பெருவானம் ஒரு படித்தாய் உரல் போல் சுத்த பரியந்தம் உல அகில பிரபஞ்சத்தில் பஞ்சவித கோஷம் உல விடங்கள் எல்லாம் விரிவுறும் அக்கோஷத்தை காண்பானாய் யாம் மேவியே எப்போதும் இருத்தலாலே எரிதல் இல் நாம் நித்தியன் என்று எக்காலத்தும் இதயத்தில் அவ்விதமாய் எண்ணுவாயே பிரிவுறும் எத்தேசத்தும் எக்காலத்தும் பெருவானம் ஒரு படித்தாய் உரல் போல் சுத்த பரியந்தமுள அகில பிரபஞ்சத்தில் பஞ்சவித கோஷம் உள விடங்களெல்லாம் விரிவுறும் அக்கோஷத்தை காண்பானாய் யாம் மேவியே எப்போதும் இருத்தலாலே எரிதலில் நாம் நித்தியன் என்று எக்காலத்தும் இதயத்தில் அவ்விதமாய் எண்ணுவாயே. பிரிவுறும் எத்தேசத்தும் எக்காலத்தும். பிரிவுள்ள பிரிவுற்றிருக்கின்ற எந்த தேசத்திலும் எந்த காலத்திலும். பெருவானம் ஒரு படித்தாய். இந்த வானமானது ஒரே போல் இருப்பது போல, உரல் போல. ஒரு படித்தாய் உரல் போல். அந்த ஆகாசமானது ஒன்றாகவே இருப்பது போல. பூமியில் நம்ம தேசத்தை இது பலவா நம்ம கூறு போட்டு வைத்திருக்கிறோம், பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் மேலே இருக்கக்கூடிய ஆகாசம் அது ஒன்றாகவே இருக்கின்றது. அது பலவாக இல்லை, ஒரே தன்மை உடையதாக இருக்கின்றது. இந்த பூமி கூட ஏற்றத்தாழ்வோட மண் வளங்கள் எல்லாம் வேறுபட்டு இருக்குது. ஒரு இடத்துல பாறையாக இருக்குது, ஒரு இடத்துல செம்மண்ணாக இருக்குது, ஒரு இடத்துல களிமண்ணாக இருக்குது, மண்ணிலே கரிசல் மண் அநேக விதமாக இருக்குது. மனிதன் பிரித்திருக்கிறதுங்கிறது ஒரு பகுப்பு. ஆனால் இயற்கையாக மண்ணிலேயே பூமியில் பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. ஆனால் ஆகாசத்தில் அப்படி ஏற்றத்தாழ்வு சொல்ல முடியுமானா அதில் எல்லா இடத்துலையும் ஒரே படித்தாய் இருக்கின்றது. அது மாதிரி சுத்த பரியந்தம் உல அகில பிரபஞ்சத்தில் பஞ்சவித கோஷம் உல விடங்கள் எல்லாம் விரிவுறும் அக்கோஷத்தை காண்பானாய். இந்த சுத்த பரியந்தம் உல அகில பிரபஞ்சம், சுத்தம்னா சுத்த சத்துவமான அதில் பிரதிபிம்பித ஈஸ்வரனான ஈஸ்வரன் தொடங்கி ஈஸ்வரனில் இருந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் பஞ்சவித கோஷம் உள்ள இடங்கள் எல்லாம். பஞ்ச கோஷம் எண்ணற்ற சரீரங்கள், எண்ணற்ற லோகம் இருக்குது, அதில் எண்ணற்ற ஜீவர்கள் இருக்கிறார்கள், ஜீவர்களுக்கான சரீரங்கள் இருக்கின்றன. அதில் சமஷ்டியாக சொல்கிற இந்த பிரபஞ்சத்தில் எல்லா லோகங்களிலும் இருக்கின்ற எல்லா சரீரங்களிலும் விரிவுறும் அக்கோஷத்தை காண்பானாய். அந்த எல்லா கோஷங்களையும் அறிபவனாக. அதனால் இந்த சரீரத்தில் இந்த சரீரத்துக்கு வேற இருந்து ஒரு சரீரத்தை மட்டும் பார்ப்பவனா ஆத்மாவாகிய நான் இல்லை. எல்லா சரீரங்களும், ஏன்னா எல்லா சரீரங்களும் என்னிடத்தில் இருக்கின்றன. அதனால் எல்லாவற்றையும் காண்பவனாய். விரிவுறும் அக்கோஷத்தை காண்பானாய். யாம் மேவியே எப்போதும் இருத்தலாலே, எப்பொழுதும் நான் இருப்பதால் அனைத்து சரீரங்களையும் என்னிடத்தில் காண்பவனாக, நான் அதற்கு வேறானவனாக, அதற்கு சாட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் இரிதல் இல். இரிதல்னா அழிதல், அழிதல் இல்லாத நாம், அழிவு இல்லாத நாம். இந்த கோஷங்களெல்லாம், இந்த சரீரங்களெல்லாம் அழியக்கூடியவை, தோன்றி தோன்றி அழிந்து போகக்கூடியவை, வந்து போகக்கூடியவை. ஆனால் அதை அறிகின்ற நாம்
இரிதல் இல்லாமல் அழிதல் இல்லாமல் இருப்பதனால நாம் நித்தியன், நான் நித்தியன், இவையெல்லாம் அனித்தியம், நான் நித்தியன் என்று எக்காலத்தும் இதயத்தில் அவ்விதமாய் எண்ணுவாயே. எப்பொழுதும், எப்பொழுதும்னா தொடர்ந்து தொடர்ந்து இவ்வாறு நீ தியானிப்பாயாக, நிதித்தியாசனம் சிந்தனை செய்வாயாக. நான் நித்தியம், நான் என்றைக்கும் எக்காலத்தும் எல்லா இடத்தும் இருப்பவன், என்னிடத்தில் அனித்தியமான இவைகள் வந்து போகின்றன, நான் இவைகளுக்கு சாட்சியாக, இவைகளை அறிபவனாக காண்பவனாக இருக்கின்றேன் என்று சிந்திக்க வேண்டும். அடுத்த லட்சணம் சர்வகதன். நித்தியம்னா ஏதோ ஒரு ஏகதேசமாக ஒரு இடத்துல இல்லை, எங்கும் நிறைந்தவனாக இருக்கின்றேன். தித சாட்சிதனில் ஏகதேச கற்பிதமாய் செரி மாயை ஈசர் இவரில் திகழ் ஏகதேச கற்பிதமாம் விராட்டாதி சேர்கின்ற ஐந்தவத்தை இதில் ஏகதேச கற்பிதம் ஐந்து பூதங்கள் இதில் ஏகதேசம் உலகம் இதில் ஏகதேச கற்பிதமதாம் தேசங்கள் இதில் ஏகதேசம் ஊர்கள் இதில் ஏகதேசமாம் கிரகங்கள் இக்கிரகம் இதில் ஏகதேசம் உடல்கள் இதில் ஏகதேசமாம் இந்திரியம் இவ்விதமாய் எனும் ஒன்றோடு ஒன்று கூடாச்சுத உலகம் முழுதினையும் அறிகின்ற அறிவதே சொரூபமாய் எங்கும் நிறைவாய் சூழ்ந்துரைதலால் யாம் சர்வகதன் நாம் எனத் துணிவாக எண்ணுவாயே. தித சாட்சிதனில் ஏகதேச கற்பிதமாய் செரி மாயை ஈசர் இவரில் திகழ் ஏகதேச கற்பிதமாம் விராட்டாதி சேர்கின்ற ஐந்தவத்தை இதில் ஏகதேச கற்பிதம் ஐந்து பூதங்கள் இதில் ஏகதேசம் உலகம் இதில் ஏகதேச கற்பிதமதாம் தேசங்கள் இதில் ஏகதேசம் ஊர்கள் இதில் ஏகதேசமதாம் கிரகங்கள் இக்கிரகம் இதில் ஏகதேசம் உடல்கள் இதில் ஏகதேசமாம் இந்திரியம் இவ்விதமாய் எனும் ஒன்றோடு ஒன்று கூடா சுத உலகம் முழுதினையும் அறிகின்ற அறிவதே சொரூபமாய் எங்கும் நிறைவாய் சூழ்ந்து உரைதலால் யாம் சர்வகதன் நாம் என துணிவாக எண்ணுவாயே. தித சாட்சிதனில், திதன ஸ்தித, ஸ்திதமாக நிரந்தரமாக நிலையாக தன்னிலை மாறாமல் உறுதியாக, ஸ்திதம்னு உறுதியாக நிலை பெற்றதாக இருக்கின்ற சாட்சிதனில், சாட்சி சச்சிதானந்த பிரம்மம், அந்த பிரம்மத்தினிடத்தில் ஏகதேச கற்பிதமாய், அதனுடைய ஏகதேசம், ஏகதேசம்னா ஒரு பகுதியாக, ஒரு பகுதியில் கற்பிதமாய் சரி மாயை இருக்கின்ற மாயை, மாயா சக்தியானது ஈசர் இவரில் திகழ் ஏகதேசமா ஏகதேச கற்பிதமாம் விராட்டாதி. அந்த மாயை ஈஸ்வரன் இவர்கள்லாம் அந்த ஈஸ்வரனிடத்தில் இந்த மாயா பிரதிபிம்ப சைத்தன்யம் ஈஸ்வரன்,
அவர் காரண சரீர அபிமானி, காரண சரீரமாக இருக்கிறார். அதுக்கப்புறம் அதிலேருந்து சூக்ஷ்ம சரீர அபிமானி ஹிரண்ய கர்ப்பன், அதிலிருந்து ஸ்தூல சரீர அபிமானி விராட்டு. அப்போ இதெல்லாம் அடுத்தடுத்த நிலைகளில் சிருஷ்டியாக வர்றது ஏகதேசமாக இருக்கின்றது. காரண சரீரத்துக்கு இருக்கக்கூடிய வியாபகம் சூக்ஷ்ம சரீரத்துக்கு இல்லை, சூக்ஷ்ம சரீரத்துக்கு இருக்கக்கூடிய வியாபகம் ஸ்தூல சரீரத்துக்கு இல்லை. அதனால் ஏகதேசம் சொல்கிறார். அதனால் ஏகதேச கற்பிதமாம் விராட்டாதி சேர்கின்ற 5 அவத்தை. 5 அவத்தைங்கிறது விழிப்பு, கனவு, உறக்கம், துரியம், துரியாதீதம்னா. அதனால் அப்படி 5 அவத்தை, அது மாதிரி 5 அவத்தை. இதில் ஏகதேச கற்பிதம் 5 பூதங்கள். 5 பூதங்கள் அதில் ஏகதேசமாக இருக்கின்ற பஞ்சபூதங்கள் அதில் ஏகதேசமாக இருக்கின்றது. அதனால் முதல்ல சமஷ்டி, அப்புறம் அதில் இருந்து வெஷ்டியாக சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள், அதிலிருந்து ஸ்தூல பஞ்சபூதங்கள் ஏகதேசமாக வருகின்றது. இதில் ஏகதேசம் உலகம். அந்த ஸ்தூல பஞ்சபூதத்தில் ஒரு பகுதியாக பூமி, ஒரு உலகமானது இருக்கின்றது, பிரபஞ்சமானது இருக்கின்றது. அந்த பூமியில் இதில் ஏகதேச கற்பிதமதாம் தேசங்கள், அதற்குள்ள பல நாடுகள்ங்கிறது கற்பினம். ஒரு பூமி, அந்த பூமியில் பல பிரிவுகள் வைத்துக்கொண்டு என்னுடைய ராஜ்யம், என்னுடைய தேசம்னு தனித்தனியாக வச்சுருக்கிறோம். அந்த நாட்டில் ஏகதேசம் ஊர்கள். ஒரு நாட்டுக்குள்ளே பல மாநிலங்கள், மாநிலங்களுக்குள்ள பல ஊர்கள். அப்புறம் அதுக்கு மேலே நம்ம போட்டுக்கணும் வட்டம், மாவட்டம், அதுக்குள்ளே தாலுகா எல்லாம் போட்டு, பஞ்சாயத்து அப்படியே போட்டுக்க வேண்டாம், அதெல்லாம் சொல்லலை அவர். அதெல்லாம் போட்டு கடைசியில் அதுக்குள்ளே ஒரு தெரு, ஒரு நகருக்குள்ளே ஒரு தெருனா, அந்த தெருவில் ஒரு வீடுனா. இதில் ஏகதேசமாம் கிரகங்கள்ங்கிறது கிருகங்கள். அதில் ஒரு பகுதியாக சின்ன சின்ன வீடுகள் இருக்குது, கிருகங்கள் இருக்கின்றன. அந்த கிரகத்தில், அந்த வீட்டில் இதில் ஏகதேசம் உடல்கள்னா, அந்த இதில் அந்த வீட்டில் ஒரு ஏகதேசத்தில் இருக்க முடியும். வீட்டில் 10 பேர் இருந்தாக்க இவர் ஒரு இடத்துல இருக்கிறார். எவ்வளோ பெரிய பங்களாவாக இருந்தாலும் இவருக்கு இருக்கக்கூடிய இடம் 6க்கு 3 தானே, அவ்வளோதான். இவருக்கான இடம் அவ்வளோதான். உட்காந்தா 3க்கு 3 போதும், படுத்தா 6க்கு 3 போதும், அவ்வளோதான். எவ்வளோ பெரிய பங்களாவாக இருந்தாலும் அவர் 10 மாடி, 15 மாடி, 16 மாடி, 20 மாடி கட்டியிருந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அந்த வீட்டில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அதனால் அந்த கிரகத்தில் ஏகதேசமாக உடல்கள் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, நிறைய உடல்கள் இருக்குன்னா அதில் ஒரு உடல், அந்த உடலில் ஏகதேசமாம் இந்திரியம்னா, அதில் ஒரு இந்திரியம், ஒரு இந்திரியம் கண்ணு, காது, மூக்கு, நாக்குனா, அதில் ஒரு இந்திரியத்தோட சம்பந்தம் இருக்கிற போது இன்னொரு இந்திரியம் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. அதில் ஒரு சமயத்தில் ஒரு இந்திரியத்தோடு தான் தொடர்பு இருக்குது. நம்ம மாறி மாறி வேகமாக அடுத்தடுத்த இந்திரியங்களை பயன்படுத்துறதுனால ஒரே நேரத்தில் எல்லா இந்திரியங்களையும் பயன்படுத்துகிறதா நினைக்கிறோமே ஒழிய உண்மையிலே ஒரு நேரத்தில் ஒரு இந்திரியத்தை தான் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இவ்விதம் இந்திரியம்னா இவ்விதமாய் எனும் ஒன்றோடு ஒன்று கூடா சுத உலகம், ஒன்றோடு ஒன்று சேராமல் அதற்குள்ள தனித்தனியாக இருக்கக்கூடிய அழிகின்ற உலகம். சுத்தம்ங்கிறது அழிகின்ற இந்த உலகம் முழுதினையும் அறிவதே சொரூபமாய். இவ்வளவு பிரம்மாண்டம், அதற்குள்ள சின்ன சின்னதாக அண்டங்களுக்குள்ள உலகங்களுக்குள்ள தேசங்கள், தேசத்துக்குள்ள ஊருக்குள்ள வீடு, வீட்டுக்குள்ள உடல்களுக்குள்ள ஒரு இந்திரியம் அப்படின்னு இருக்க. இது எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒரு பானை, சட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி, ஒரு பானைக்குள்ளே இன்னொரு பானை, அதுக்குள்ளே இன்னொரு பானைன்னு வைக்கிற மாதிரி அப்படி இருக்கின்றது. ஆனால் இதெல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா பிரம்மம் அதற்கு வேறாய் இருக்கின்றது. முனிதனையும் அறிவதே சொரூபமாய், அது எப்பொழுதும் அறிவாகவே இதெல்லாம் ஜடமாக இருக்குது, வந்து போகக்கூடியதாக இருக்குது. அதுலேயும் ஒரு சிறு சிறு பகுதியாக இருக்கின்றது. ஆனால் பூர்ணமாய் ஏக்கமாய் அறிவாய் இருக்கின்ற எங்கும் நிறைவாய் சர்வகதமாக. அதனால் சர்வகதம்ங்கிற காமிக்கிறது தான் சொல்லிட்டு வர. இதனிடத்தில் இவைகளெல்லாம் இருக்கின்றன, சர்வகதமாக இருக்கின்ற இதனிடத்தில் ஏகதேசமாக மாயை ஈஸ்வரன்னு தொடங்கி கடைசியாக ஒரு இந்திரியம் வரைக்கும் அதனிடத்தில் இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கின்றது. எங்கும் நிறைவாய் சூழ்ந்து உரைதலால், எல்லாவற்றையும் சூழ்ந்து எல்லாவற்றையும் வியாபித்து இருக்கின்ற காரணத்தினால் யாம் சர்வகதன் நாம் என துணிவாக எண்ணுவாயே, நிச்சயமாக சிந்திப்பாயாக, தியானிப்பாயாக. அதனால் பிரம்மமாகிய நான் ஆத்மா பிரம்மம். அதனால் முதல்ல உடம்புக்கு வேறான ஆத்மா நான்கிறது முதல் தியானம்.
அதான் முதல்ல நிதித்தியாசன யுக்தியில் சொல்லிட்டார். உடம்புக்கு வேற இருக்கிற ஆத்மா நாம். அப்புறம் ஆத்மா எங்கேருந்து வந்தது, எப்படி வந்ததுன்னா ஆத்மா பிரம்மம். பிரம்மங்கிற பொழுது சமஷ்டி பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அதனால் நான் ஆத்மாங்கிற பொழுது இந்த உடம்புக்கு மட்டும் ஆத்மா ஆதாரமான ஒன்று. உடம்பு தான் நான் நினைத்து கொண்டு இருந்தான். கொஞ்சம் விவேகம் பண்ணி உடம்புக்கு வேறாக ஒரு ஆத்மா இருக்குன்னா, அப்புறம் அந்த ஆத்மாவுக்கு உடம்புக்கு என்ன சம்பந்தம்னா, அந்த உடம்பு மித்யா, அது கல்பிதம், ஆத்மா சத்தியம்னா. சத்தியமான ஆத்மா எங்கேருந்து வந்ததுன்னா அது சர்வகதமாக எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கின்ற பிரம்மம். அந்த பிரம்மம் தான் இந்த உடலுக்கு ஆதாரமாக இருக்கின்ற. உலகம் அனைத்திற்கும் ஆதாரமான எந்த ஒரு பரம்பொருள் இருக்கிறதோ, எந்த ஒரு பிரம்மம் இருக்கிறதோ, பரவஸ்து இருக்கின்றதோ, அதுவே இந்த ஒரு உடலுக்கு ஆதாரமாக இருக்கின்றது. அதனால் பிரம்மமே ஆத்மா, ஆத்மாவே பிரம்மம். அதனால் நான் ஆத்மாங்கிற சிந்தனையிலிருந்து நான் பிரம்மங்கிற சிந்தனை. நான் பிரம்மம்னாக்கா எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன, அது தியானம். அதனால் எல்லாமே இந்த உலகங்கள் அனைத்தும் என்னிடத்தில் இருக்கின்றன. நான் அவைகளை வியாபித்து அவைகளை கடந்தவனாக இருக்கின்றேன். சர்வகதன், எங்கும் நிறைந்தவனாக நான் இருக்கின்றேன் என்று துணிவாய் என்று நிச்சயமாக நீ சிந்திப்பாயாக. அடுத்த லட்சணம் சர்வாதாரம். இந்த எல்லா நாம ரூபங்களுக்கும் ஆதாரமாக நான் இருக்கின்றேன். என்மேல்தான் அவைகள் கல்பிக்கப்பட்டிருக்கின்றன. எவ்விதம் அவித்தை விசிட்டனுக்கு ஆதாரம் சூக்கம், இதற்கு ஆதாரம் தூல உடல். அநேக விவித உடற்கு ஆதாரம் விராட்டே. ஆதிமிலிர் ஜகங்கள் அவைக்கு இடந்தான். மாயே ஈசன் அவர் தமக்கு ஆதாரமாக சச்சிதானந்தமாயிருக்கும். நம்மிடத்தில் கவிழ்தல் உறும் இவைகளெல்லாம் ஏகதேச கற்பிதம் ஆதலில் நாமே சர்வாதாரன். எவம் அவித்தை விசிட்டனுக்கு ஆதாரம் சூக்கம், இதற்கு ஆதாரம் தூல உடல். அநேக விவித உடற்கு ஆதாரம் விராட்டே. ஆதி மிளிர் ஜகங்கள் அவைக்கு இடந்தான். மாயே ஈசன் அவர் தமக்கு ஆதாரமாக சச்சிதானந்தமாயிருக்கும். நம்மிடத்தில் கவிழ்தல் உறும் இவைகளெல்லாம் ஏகதேச கற்பிதம் ஆதலில் நாமே சர்வாதாரன். எவம் அவித்தை விசிட்டனுக்கு ஆதாரம். சூக்ஷ்மம் இதற்கு ஆதாரம். இந்த விசிஷ்டன சிதாபாசன். சிதாபாசனுக்கு அகங்காரத்துக்கு அவித்தை ஆதாரம். காரண சரீரமானது ஆதாரம். அந்த காரண சரீரத்துக்கு ஆதாரம் சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஆதாரம் ஸ்தூல சரீரம். அதாவது அது இருந்து செயல்படுவதற்கு ஆதாரமாக இருக்குது. அதனால் அது இருந்து அங்கே தான் செயல்படுது. சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தில் இருந்து செயல்படுகின்றது. அப்படி ஆதாரம். ஆதாரம் ஸ்தூல உடல். அநேக விவித உடற்கு ஆதாரம் விராட்டு. விராட்டு சமஷ்டி. சமஷ்டி ஸ்தூல சரீர அபிமானி தானே விராட்டு. அப்போ சமஷ்டி ஸ்தூல சரீர அபிமான விராட்டில் பலவிதமான ஸ்தூல சரீரங்கள் இருக்கின்றன. அநேக ஸ்தூல சரீரங்கள் இருக்கின்றன. அநேக ஸ்தூல சரீரங்களையும் தாங்கி கொண்டு இருக்கிறவர் விராட் புருஷன். அவர் அதற்கு ஆதாரமாக இருக்கின்றார். ஆதி மிளிர் ஜகங்கள் அவைக்கு விராட்டே ஆதினா. விராட்டுக்கு முன்னாடி சூக்ஷ்ம சரீர அபிமானி ஹிரண்ய கர்ப்பன் இருக்கிறார். அவருக்கு இடம் கொடுத்திருக்கக்கூடிய காரண சரீர அபிமானி ஈஸ்வரன், மாயை, அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி மிளிர் ஜகங்கள் அவைக்கு இடந்தான் மாயை ஈஸ்வன் ஈசன்.
அவர் தமக்கு ஆதாரமாக, அந்த ஈஸ்வரனுக்கும் ஆதாரமாக சச்சிதானந்தமாய் இருக்கும் நம்மிடத்தில், சச்சிதானந்த பிரம்மமாக இருக்கின்ற நம்மிடத்தில். அல்ல, ஈசன், இரண்யகர்ப்பன், விராட்டு, அதுக்கப்புறம் வியஷ்டியாக இருக்கின்ற ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள், அகங்காரம், இது எல்லாவற்றிற்கும் எல்லாமே எங்கே இருக்குது? நம்மிடத்தில் தான் இருக்குது. அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற சச்சிதானந்தமாய் இருக்கும் நம்மிடத்தில் கவிழ்தல் உறும் இவைகளெல்லாம் ஏகதேச கற்பிதம் ஆதலால், இவைகளெல்லாம் கவிழ்ந்து சேர்ந்து நம்மிடத்தில் ஏகதேசமாக இருக்கின்றன. இந்த பிரம்மத்தினிடத்தில் அதெல்லாம் ஏகதேசமாக இருக்கின்றன. ஆகவே நாமே சர்வாதாரன், அனைத்தையும் தாங்கி, ஆதாரம்னா தாங்கி கொண்டிருப்பது, அனைத்தையும் தாங்கி கொண்டிருப்பவன் நாமே. நம்மிடத்தில் தான் இவைகள் அனைத்தும் இருக்கின்றன. நம்மையே ஆதாரமாக கொண்டு, ஆத்மா பிரம்மமாகிய நம்மையே ஆதாரமாக கொண்டு இவைகள் இருக்கின்றன. இவைகளை சார்ந்து நான் இல்லை, என்னை சார்ந்து இவைகள் இருக்கின்றன. அதான் சாதாரணமாக அஜ்ஞானத்தில் இதெல்லாம் இருந்தால் நான், இவைகளை சார்ந்து நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது. மனசு, உடம்பு இதை சார்ந்து இருக்குது. புறத்தில் பஞ்சபூதம் சார்ந்து இருக்குது. அப்புறம் இதெல்லாம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய விராட்டு ஈஸ்வரன், அவர்கள் தான் இதில் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால் அவர்கள் தான், அவர்கள் அனுகிரகம், அவர்கள் போட்ட பிச்சைனா, அவர்கள் கொடுக்கறதுனால தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்கிறது. சரீரம் நான்கிற எண்ணம் இருக்கிற பொழுது, நான் பிரம்மம்னா நான் கொடுக்கறதுனால தான் அவர்கள் இருக்கிறார்கள்னா, அதனால் அவர்கள் என்னை சார்ந்து இருக்கிறார்கள், நான் அவர்களை சார்ந்து இல்லை. அதான் சிந்தனை. அதனால் அப்படியே அது உல்டாவாகிடுது. அவர்கள் என்னை சார்ந்து இருக்கிறார்கள் நிலை மாறி என்னை அவர்கள் சார்ந்து இருக்கிறார்கள். இப்போ நான் யாரை சார்ந்து இருக்கிறேன்? எனக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதனால் நிராதாரன். அதனால் இந்த ஆத்மா பிரம்மம் அது சுயமாக இருக்கின்றது. அதை தாங்குவதற்கு இன்னொன்று இல்லை. ஆதாரம் என்று முன் சொல் அவிதம் ஈஸ்வரன் அந்தத்துக்கு ஆதாரமாக உற்ற அழிவரும் எமக்கு வேறோர் ஆதாரம் இல்லாததாலும் அலைதலில் யாம் எமக்கே ஆதாரம் ஆனதாலும் அகம் நிராதாரன் நாமே. ஆதாரம் என்று முன் சொல் அவிதம் ஈஸ்வரன் அந்தத்துக்கு ஆதாரம் ஆக உற்ற அழிவரும் எமக்கு வேறோர் ஆதாரம் இல்லாதாலும் அலைதலில் யாம் எமக்கே ஆதாரம் ஆனதாலும் அகம் நிராதாரன் நாமே. ஆதாரம் என்று முன் சொல் அவிதம் ஈஸ்வரன் அந்தத்துக்கு. ஆதாரம் என்று முன்னால் சொல்லப்பட்ட அவிதை தொடங்கி, அந்த சிதாபாசன் தொடங்கி ஈஸ்வரன் அந்தம், ஈஸ்வரன் அந்ததுன்னா ஈஸ்வரன் ஈராக, ஈஸ்வரன் கடைசியாக ஈஸ்வரன் இருக்கார். காரண சரீர சமஷ்டி காரண சரீர அபிமானி ஈஸ்வரன். ஆனால் இந்த சிதாபாசன் தொடங்கி சமஷ்டி காரண சரீர அபிமானி ஈஸ்வரன் வரைக்கும் இதற்கெல்லாம் ஆதாரம் பிரம்மம் நாம் என்று சொன்னப்பட்ட ஆதாரமாக உற்ற அழிவரும் எமக்கு வேறோர் ஆதாரம் இல்லாததாலும், இப்படி அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்ற எமக்கு வேறொரு ஆதாரம் இல்லை. அழிவரும் எமக்கு, அழிவு இல்லாத எமக்கு, இதெல்லாம் அழியக்கூடியது. அனைத்திற்கும் ஆதாரமாக நான் இருக்கிறேன், என்னிடத்தில் அவைகள் வந்து போகின்றன. எனக்கு அழிவென்பது இல்லை, நான் எப்பொழுதும் இருப்பவனாக இருக்கின்றேன். அனைத்திற்கும் ஆதாரம் எனக்கு வேறோர் ஆதாரம் இல்லை. நான் எங்கே இருக்கேன்னா நான் சுயமாக இருக்கிறேன். அலைதலில் யாம் எமக்கே ஆதாரம்னா, அலைதல் இல்லாமல் நிர்விகாரமாக இருக்கின்ற யாம் எமக்கே ஆதாரம். அதனால் இன்னொரு ஆதாரம் இல்லை, சுயம்னா நானே எனக்கு ஆதாரமாக இருக்கின்றேன். ஆனதாலும் அகம் நிராதாரன் நாமே, நான் நிராதாரனாக இருக்கின்றேன் என்று சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அனைத்திற்கும் ஆதாரம் நான், எனக்கு ஆதாரம் இல்லை என நான் சுயமாக இருக்கின்றேன். எமக்கு ஞாமே, ஏதாவது ஆதாரம் சொல்லி ஆகணுமே, நான் தான் ஆதாரம். அதனால் எனக்கு
நானே ஆதாரம். அடுத்த பாட்டு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओं पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओं शान्ति शान्ति शान्तिः. हरिः ओम्.